ஐஐசி ப்ரோக்ராம் கோசம் ஒரு இது சரி அந்த ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் என்டர்பிரனர். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போகிறதுனால சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படிங்கிறது வருவாங்க. அதனால ஒரு எங்கள் என்டர்பிரனர் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ். அது யார் வராங்கன்னா அவங்க எம்பிஏ டைரக்டர் டாக்டர் ரவிக்குமார் சார் வந்துருக்காங்க. அவங்க நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். செகண்டரி கிளாஸ் ஆஃபீஸர் அனுப்பிட்டாங்க ஆக்சுவலி சார். அப்புறம் இருந்தாங்க சோசியல் மீடியா டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பிசினஸ் ஐடியா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையில் இருக்காது. ஒரு ஐடியா இருக்கும்ல நீங்கள் வந்து எல்லாமே ஜாப் போகிறீங்கன்னா இல்லை நான் வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஜாப் போகிறீங்களா? எப்போ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு அவங்கள பார்த்து ரைட்டுங்களா? தட் இஸ் ஒன் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆண்டர்பிரனர். அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது அவங்களுக்கு ரைட்டுங்களா? ஸோ யூ ஷுட் சீக் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனா நீங்களே யூஸ் பண்ணணும். நாட் லீவ் டு அனதர் பர்சன் ரைட். இப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறீங்க ஓகேங்களா? Do you have any idea? So franchise model create பண்ணி அதை சேல் பண்ணணும். ஒரு franchise model. Franchisee model. KFC model இருக்கும். KFC model. So, நீங்க கேஸ் செய்யும்போது ஏன்னா எது யாராவது ஒரு 5 பேருக்கு யாராவது ஒரு 2 பேர் தான் கஸ்டமர் போயிட்டாங்க. 5 பேருக்கு யாராவது ஒரு சான்ஸ் கொடுத்து விட்டாங்க தெரியும். உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுங்க? நான் வந்து ஸ்டார்ட் அப் கேட்கல, அது கேட்கல. நீங்கள் ஒன்று சொன்னீங்க இப்போ அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்? 20 L. 20 L. 20 இல்லை அதான் சூப்பராக சொல்கிறார். 20 L. வெரி குட். ஆனால் என்ன தெரிஞ்சுக்கலாம் 20 Lனா உங்க சிறப்பு 20 L சொன்னது என்ன? அது என்ன சொன்னாரு? 20 Lனா 20 lakhs ஓகேங்களா? 20 lakhs ரைட். ஸோ இந்த 20 L இப்போ சொல்கிறேன் 20 lakhs உங்களுக்கு எப்படி நீங்கள் ரெடி பண்ணுவீங்க? நாளைக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க காலேஜில் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிங்க, ஒரு பிஸ்னஸ் எடுத்துங்க, பண்ணிங்க, எக்ஸாம்பிள் எழுதுன்னு சொல்லி ஒரு டைம் ஒரு பேர் தராங்க. அப்போது இந்த ஃபண்டிங் வந்து எடுக்கணும் 20 lakhs சார். ஹவு கேன் யூ ஜென்ரேட் தட் பர்டிகுலர் ஃபண்டிங்? கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி டாக்ஸ் எழுதணும். யூஸ் பண்ணிடுவீங்க. சர்வீஸ் ரொம்ப இல்லைங்களா? கொடுங்க கொடுத்துருவீங்க. வெரி ஹியூஜ் அமௌண்ட். ஒரு கோவன் கேட்கும் சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அதை ஜென்ரேட் பண்ணணும் சரிங்களா? ரைட். நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் who is called entrepreneur? அதாவது அதுக்கு சொல்லி ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன? ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன? what do you mean by entrepreneurship? அஞ்சு 2 7 பேர் கையில் ஆண்டர்பிரினர் ஆகணும். நெக்ஸ்ட் இயர் சப்போஸ் வந்து கேட்டாலும் இல்லை சார் கேட்டாலும் கண்டிப்பாக வந்து
நீங்களா இன்ஜினியர்ஸ் நீங்களும் நான் சொல்ல தேவையில்லை நாங்கள் சாதாரண எம்பிஏ சரிங்களா நீங்களா இன்ஜினியர்ஸ் already you have more ideas more stability எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரிவேஷன் தேவைப்படுது அவ்வளோதான் சரிங்களா அதை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக ஐஸ்டாக போட்டு before that we should know what is confidence in area நம்ம போனாலும் கூடினாலும் இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணாலும் பண்ணிங்கனாலும் ஆனால் இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் area police